அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கிய கணக்கீட்டு படிவத்தை எவ்வாறு நிரப்புவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலில் உங்களுடைய பெயர், புகைப்பட அடையாள அட்டை எண் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு காலத்தில் பிறந்த தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே யார் பேர் கொடுத்துருக்காங்களோ அவருடைய பிறந்த தேதி, அவருடைய ஆதார் எண், அடுத்த காலம் கைபேசி எண், அவருடைய கைபேசி எண், 1வது காலம் பிறந்த தேதி, 2வது காலம் ஆதார் எண், 3வது காலம் கைபேசி எண்ணு, ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. 4வது காலத்தில் பார்த்தீங்கன்னா 1வது காலத்தில் யார் பிறந்த தேதி போட்டீங்களோ அவருடைய அப்பா பேர், அடுத்தது அவருடைய அப்பாவுடைய ஆதார் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குறாங்க. அடுத்தது 5வது பார்த்திங்கன்னா அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர். 6வது அம்மாவோட பேர் கேட்குறாங்க. 7வது அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதலாம். 8வது பார்த்திங்கன்னா துணைவரின் பெயர். துணைவர்னா யார்? இங்கே யார் பேர் இருக்கோ 1வதுல எழுதியிருப்பீங்கள பிறந்த தேதி, அவருடைய பெண்ணாக இருந்தால் கணவர் பெயர் எழுதுங்க. இங்கே ஆண் பெயர் இருந்துச்சுன்னா இங்கே அவருடைய மனைவி பெயர் எழுதுங்க. இங்கே யார் பேர் எழுதுகிறீங்களோ அவருடைய வாழ்க்கை துணைவி, அதை நீங்கள் எழுதணும். கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் கணவன் எழுதுனா இங்கே மனைவி பேர் எழுதுங்க. இங்கே மனைவி பேர் எழுதியிருந்தீங்கன்னா இங்கே கணவன் பேர் எழுதுங்க. கல்யாணமே ஆகலை அப்படின்னா நீங்கள் டேஸ் விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு காலத்தில் மொத்தம் 9 காலம் இருக்குது. அதில் 1 உங்களுடைய பிறந்த தேதி, 2வது ஆதார் நம்பர், 3வது உங்களுடைய ஃபோன் நம்பர், 4வது அப்பா பேர், 5வது அப்பாவோட அடையாள அட்டை எண், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், 6வது அம்மா பேர், 7வது அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர், 8வது உங்களுடைய மனைவியோடைய பெயர், 9வது மனைவியோட ஐடி கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர். ஃபஸ்ட்டு காலம் எல்லாருமே ஃபில் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது 2வது யாருக்கு பொருந்துமோ அவை மட்டும் எழுதினா போதும். 2வது காலம் எல்லாரும் எழுதணுங்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பேர் எழுதிக்கிறோமா இல்லையா, இவளுக்கு 42 வயசு ஆயிடுச்சு, இப்போ 2002ல் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவையை மட்டும் இங்கே ஃபில் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க? முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். இப்போ ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவருடைய பெயர், இங்கே என்ன பேர் இருக்கோ அதே பேர் தான் வரும். இங்கே மேலே என்ன பேர் இருக்கோ அதே பேர் தான் இங்கே வரும். அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே தான் கேட்குறாங்க. இங்கே 1வது என்ன பேரோ அதுதான், 2வது அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர், 3வது அவருடைய அப்பா பேர், இல்லை அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா அம்மா பேர் எழுதலாம். இப்போ அப்பா பேர் எழுதிட்டிங்கன்னா உறவு முறை அப்பா, அம்மா பேர் எழுதியிருந்தீங்கன்னா உறவு முறை அம்மா. மாவட்டம் என்ன மாவட்டம், மாநிலம் என்னன்னு எழுதுங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயர் 2002 அந்த வாக்காளர் பட்டியலில் நீங்கள் பார்க்கணும். அதில் என்ன தொகுதி பேர் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இருக்கிறத எழுதிடாதீங்க. 2025க்கு வேறு 2002 புத்தகத்தை எடுத்து அதனுடைய சட்டமன்ற தொகுதியின் பெயர், உங்களுடைய முகவரியில் என்ன தொகுதி இருக்குதுன்னு பாருங்கள். அதனுடைய நம்பர், சட்டமன்ற தொகுதி நம்பர் கீழே எழுதுங்க. பாகம் எண் எழுதுங்க, வரிசை எண் எழுதுங்க. எல்லாமே 2002ஓட வாக்காளர் பட்டியலில் பார்க்கணும். இது 2வது காலம். ஓட்டு போட்டிருந்தா 2002ல் ஓட்டு போட்டிருந்தா நீங்கள் இதை ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா அதை தொட வேண்டாம். அடுத்தது இது 3வது காலம் யாருக்குன்னா, நான் ஓட்டு போடலை, 2002ல் நான் ஓட்டு போடல, எனக்கு 18 வயசு ஆகலைன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி புத்தகத்திலிருந்து தான் நீங்கள் எழுத வேண்டியது வரும். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். அப்போது நீங்கள் ஓட்டு போடலை, உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ ஓட்டு போட்டிருப்பாங்க,
அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இங்கே கேட்குறாங்க. இப்போ பெயர், உங்களுடைய அப்பா பேர் எழுதுங்க. இப்போ அப்பா இருந்தாங்கன்னா அப்பா பேர் எழுதுங்க, அம்மா இருந்தாங்கன்னா அம்மா பேர் எழுதுங்க. இது வந்து உங்களுடைய உறவு முறை, அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் பெயர் எழுதுங்க. 2வது, வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், உங்களுடைய அப்பாவோட அடையாள அட்டை எண், இங்கே ஓட்டர் ஐடி நம்பர். இப்போ இருக்கிறது எழுத வேண்டாம். 2002 என்ன ஓட்டு புத்தகத்தில் வாக்காளர் பட்டியலில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நீங்கள் எழுதணும். 3வது, உறவினரின் பெயர். இப்போ உங்கள் அப்பா பேர் எழுதியிருப்பீங்கல்ல, அவருடைய சொந்தக்காரரான அவருடைய அப்பா அம்மா, அதுதான் உறவர் அவளுக்கு. அப்போ உங்கள் தாத்தா பேர் வரலாம். உங்களுடைய அப்பாவோட உறவு முறை யாருன்னா உங்கள் தாத்தா பேர் இங்கே எழுதணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாத்தா பேர் அல்லது பாட்டி பேர். 4வது, உறவு முறை என்னாவது. இப்போ 1வதுல எழுதியிருப்பீங்க உங்கள் அப்பா பேர், அப்பாவுக்கு இந்த தாத்தா என்ன வராருன்னா அப்பா இல்லை அம்மான்னு வருவாங்க. உங்கள் உறவு முறை எழுதக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு அவர் என்ன உறவு முறையோ அதை நீங்கள் எழுதணும். அடுத்தது, மாவட்டம் என்ன, மாநிலம் என்ன, சட்டமன்ற தொகுதி. அதே போல் 2002 உங்கள் ஊர் என்ன சட்டமன்ற தொகுதின்னு பாருங்கள், அதனுடைய நம்பர் பாருங்கள், பாகம் எண் பாருங்கள், வரிசை எண் பாருங்கள். அவ்வளோதான். 2002 தான் ஃபில் பண்ணணும். இங்கே ஓட்டு போட்டிருந்தா இந்த பக்கம் எழுதுங்க, ஓட்டு போடலின்னா நேராக இங்கே வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ மொத்தத்தில் எல்லாருமே 3 பாக்ஸில் 2 பாக்ஸ் ஃபில் பண்ணுவோம். ஓட்டு போட்டிருந்தா 1, 2, ஓட்டு போடலின்னா 1, 2, இதை மட்டும் ஃபில் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த கடைசியே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து போடுவீங்க, இல்லை ரேகை வைங்க. இப்போ எனக்கு வந்து அந்த 2002 வாக்காளர் பட்டியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீட்லேயே பின்னாடி பக்கத்தில் ஒரு முகவரி கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டு. நீங்கள் வந்து குரோமில் போனீங்கன்னா இது போட்டிங்கன்னா அந்த எந்த வருஷம் உங்களுக்கு தேவையோ அந்த வருஷம் வந்துடும். அதிலிருந்து எடுத்து உங்கள் ஊர், உங்கள் தொகுதி, உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் பேரை கண்டுபிடிச்சி அதோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கலாம். நன்றி.